அடடே வாங்க. அடிக்கடி இங்க வந்து போறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்ன பண்ணலாம் அதுக்கு? பேசாம நானும் இங்கே செட்டில் ஆயிலான் இருக்கேன். இல்ல புரியல. யோ, இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவே செட்டில் ஆயிலான்னு இருக்கேன்யா. எப்படி? நீங்க ஆல்ரெடி இந்த வீட்டோட மூத்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கீங்க. சரி. ரெண்டாவது பொண்ணு ரேவதிய நம்ம மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாப்ல. மேல. மூணாவது பொண்ணு துர்காவை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். எப்படி என் பிளான்? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. இதோ வந்துட்டான்ல. வரேன் இரு. ஹாய். ஆமா, நீ யாருப்பா? இந்த மூணாவது பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல, அது என் ஆளு. என்னது மூவாளா? ஆமா, அவளுக்காக டிரைவரா நான் அவங்க வீட்டுல நடிச்சேன். அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா துர்கா மேல இருக்க லவ் இன்னும் குறையல, அப்படியே தான் இருக்கு. அதனால துர்காவை நீ மறந்துரு. அட பாவிங்களா, ஆளாளுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா நான் எல்லாம் என்னடா பண்றது? எப்படிடா செட்டில் ஆகுறது? பர்மனண்டா அத்தை வீட்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழிதானே, நான் சொல்றேன். சொல்லு. இங்க பாரு, எங்க அத்தைக்கு மொத்தம் 4 பொண்ணு. அதுல 4ஆவதா ஒரு பொண்ணு இருக்கு. அத கரெக்ட் பண்ணா நீ செட்டில் ஆயிடலாம். அப்படியா சொல்ற? அவளை எப்படி கரெக்ட் பண்றது? அந்த பொண்ணு சுவாதிக்கு பாட்டுனா ரொம்ப உசுரு. நீயும் நல்லா பாடுனன்னு வச்சுக்க, அவ மனசுல இடம் பிடிச்சி நீயும் கரெக்ட் பண்ணிடலாம். ஓ, இவ்வளவுதான் மேட்டரா? இப்ப பாருங்க மயிலு, என் பேர் என்ன? இளையராஜா. பாட்டுக்கு சொல்லவா வேணும்? இப்ப எப்படி பாடி கரெக்ட் பண்ணி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. காதல் வந்தா சொல்லி அனுப்பு. கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். ஓ போ. புரியல. நீ போ ராஜா. உயிரோடு இருந்தால் வருகிறேன். இருந்தா தானே பாப்போம். சகல முடிஞ்சிச்சு. கன்ஃபார்மா டெத்து தான். இந்தா இருக்கு நம்மாலு. இந்தா வர பச்சைக்கிளி. ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய் ஸ்வாதி, எப்படி இருக்க? என்ன பேச மாட்டியா? பாட மட்டும் தான் செய்வியா? இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒண்ணும் இல்ல, என் திறமையை உங்ககிட்ட காட்ட வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல? ஃபன்னி கேர்ள், ஐ அம் ஆல்சோ எ சிங்கர். இப்பவும் புரியல. புரியலையா? நானும் உன்ன மாதிரியே சிங்கர்னு சொல்ல வந்தேன். அப்ப நீங்க நல்லா பாடுவீங்களா? யா, ஆஃப் கோர்ஸ். என்ன இப்படி கேட்ட? என் பாட்டை கேட்ட எத்தனையோ பேரு வாந்தி பேதி ஆயிருக்காங்களா? இந்த ஹியூமர் தான் செல்லம். உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்லம், இப்ப நான் பாட போறேன். உன் காதுல தேன் வந்து பாய போது பாரு. என்ன பாட்டு பாடலாம்?